அட்லாஸ்ட் டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலே கடைசி மேட்ச். ஸோ மேலே ஏறி வந்த 2 டீமுக்கான மேட்ச். காரைக்குடி பாண்டியன் பிரதர்ஸ் வர்சஸ் ஐசிசி 2 டீமுக்கான மேட்ச்சு. 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஸில் இந்த மேட்ச்சும் சேஞ்சஸ் இல்லை. முதல் 2 ஓவர் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்ச்லையும் பாண்டியன் பிரதர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போட சோலையூர் சிவா. போன மேட்ச் சொன்னாங்க சைக்கிள் இருக்குது, ஆல்பர்ட் நான் சைக்கிளில். சான்ஸ்பார் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா பாஸாக திரும்பி வந்துட்டார்னு நினைக்கிறேன். நாட் அவுட். டார்பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. சிக்கி ஷாட் லாங் ஆனில் ஃபீல்டை விரட்டி வந்தால் தான் ஸ்டாப் பண்ண முடியும். சூர்யா ஃபாஸ்டாக இருந்திருக்காரு ஃபீல்டிங்கில். சிங்கிள். தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. செம்ம பேஸில் வந்திருக்கு. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. டாட் பால். 2வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. முதல் 3 பந்தில். ஃபோர்த் ஒன் உடம்பு லைனில் இழுத்துருக்காருங்க. லெக் கட்டர் வெள்ளை குத்தி உள்ளே திருப்பியிருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக பேட்ஸ்மேன் உடம்புலே வந்து பட்டுருச்சு. டைமிங் கிடைக்கவே இல்லை. செம்ம பேஸ் போட்டிருக்கான்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பாலை போட்டிருந்தாரு சிவா. ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க வினோத். இதுவும் சிங்கிளாக மாதிரி இருக்குது. இந்த சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சிவா. செகண்ட் ஓவர் போட இங்கே வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி போயினார். அவர் எவ்வளோ மறுகினாலும் இவரோட இடத்துல தெளிவாக போட்டிருக்காருங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ளே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. பாலோட செகண்ட் ஒன் அரட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். செம்ம பேஸில் போட்டிருக்காரு. ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு. முன்னாடி இழுத்து அவரோட தேர்ட் ஒன் கட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பாண்டியன் ஃபாஸ்ட்டாக விரட்டி போனார். அந்த டீமோட கேப்டன். சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ். லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காரு. அங்கே சூர்யா இருக்கார் ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்துருக்காரு. பவுலர் பிடிக்கிறாருன்னு பார்த்தா பின்னாடி சிவா வந்தார். ஆனால் குயிக்கராக ஓட்டாருங்க பேட்ஸ்மேன். சிங்கிள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். செம்ம பேஸ் போட்டிருக்காருங்க. பால் எம்பவே இல்லை குத்துன இடத்துலேருந்து. 1 மோர் குட் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் பாண்டியன் பிரதர்ஸ் டீமில் இருந்து 2 பவுலர்ஸும் வித்தவுட் பவுண்டரிஸில் பவர் பிளேயை நல்லா முடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க ஐசிசி. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சிவா. சரியான பேசுங்க. ஸ்டம்புக்கு கொஞ்சம் தான், இல்லைனா ஸ்டம்பில் தட்டியிருக்கோம். டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் உடம்புல பட்டு தான் போயிருக்கு. சிங்கிள் ஓடிடுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சரியான பேசுங்க. எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திரையா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் தெளிவான ஃபீல்ட் செட்டப். கரெக்டாக ஃபீல்டருக்கே போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா சரவணன் நல்ல டேக்கன். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ஐசிசி. ஸோ ஃபார் 3 ஓவர்லையும் வித்தவுட் பவுண்டரிஸில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் பாண்டியன் பிரதர்ஸ். 3 ஓவருக்கு 10 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4th ஓவர் பட கொங்கராஜ். போன மேட்ச்சில் அவர் தான் கேம் சேஞ்சராக இருந்தார். சுவிட்சுக்கான ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு. ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். பிகைன் த ஸ்டம்பில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதா ஸ்டாப் பண்ணிடுறாருன்னு பார்த்தா போயிடுச்சுங்க. ஜமாலால் வர முடியல ஃபீல்டர். பவுண்டரி போயிடுச்சு பிகைன் த ஸ்டம்பில். அவரோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. இங்கே கீப்பர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டாங்க. பேட்ஸ்மேன்ஸ் ஓடலை. நெக்ஸ்ட் ஒன் குத்து நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஒயிடு ப்ளஸ் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிடு கோட்டை வரசி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. செம்ம பேஸில் போட்டிருக்காரு இங்கே கொங்கராஜ். ஸ்டார்ட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா நல்லா ட்ரைங்க. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. பின்னாடி கரெக்டாக போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு வினோத். சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. திரையா 2 ரஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோடான்னு பார்த்தா பாண்டி இருக்காரு ஃபீல்டர். கரெக்டி வந்து அதுக்கப்புறம் த்ரோ வீசலை. கையில் வச்சுட்டாரு. சிங்கிள். 4வது லாஸ்ட் 1 மோர் பால். குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு.
4 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5th ஓவர் பட ஐயப்பன் லோ கேப்டா ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காருங்க. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஐயப்பன். செகண்ட் ஒன் பூரா போட்டிருக்காருங்க. 1 மோர் குட் டெலிவரி. அதுக்கு கிடைச்ச ரிசல்ட் டாட் பாலாக மாதிரி இருக்குது. போன பால் ஒரு வீடு ஸ்லோ ஏர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் போயிரும் நினைக்கிறேன். லாங் ஆனில் ஃபீல்டர் வைக்கல, அதன் காரணமாக போயிடுச்சுங்க. இங்கே ஒரு 6. விக்கெட்டுக்கு வாய்ப்பா வெரைட்டி தான் போகணும். வெரைட்டி போய் ஒன்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டில் நிற்க இருந்துச்சு. நல்லா டேக் அண்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே 4 ஓவருக்கு 29 5 ஓவருக்கு 29. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட ஜமால். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க. 2 ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. பாண்டி பாலை பிடிக்க 2 ரன்னை ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். தேர்ட் ஒன் லோ ஃபுல் டேஸ் கேப்பில் போகுது. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? பவுண்ட்ரி போயிருதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி தேவையான ஒரு பவுண்ட்ரி. 6 கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளே தான் குத்திருக்குன்னு பார்த்தேன். தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் அதே திசையில் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா? விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு சூர்யா. 1 2வது ரன்னும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அதே திசைங்க. அதே ஃபீல்டரை தேடி 3வது பந்து. ஆனால் பாண்டி போயிட்டார் இந்த முறை கவர்ஸில். நல்லா டேக் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே ஜமால். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? சிங்கிளோட ஸ்டாப் ஆகி அங்கே மாட்டாரா? இங்கே ஆஸ்டாருங்க ஏமாத்தி சரவணன். விக்கெட்டோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 40 அடிச்சிருக்காங்க. 41 டார்கெட் பாண்டியன் பிரதர்ஸ் கர்நாடகா தான். 41 டார்கெட். ஓடிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்க போகிறது சரவணன். நான் சைக்கிளாக அந்த டீமோட கேப்டன் பாண்டியன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ரஞ்சித். ஸோ இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பிரதர்ஸ் தான் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடினாங்க, கடைசி மேட்ச் ஆடுறாங்க. பவுலர் தலைக்கு மேலே மிட் ஆஃப் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணலங்க. லாங் ஆன் ஃபீல்டர் தான் வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள். ஓடிங் பேட்ஸ்மேன் வந்தால் பாண்டியன் ஆன் ஸ்ட்ரைக். மறிச்சு ஆஸ்டாருங்க அலட்சியமாகவேங்க. பவுண்ட்ரி ஆறான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. பேர் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறித்து போயிட்டு இந்த முறையும் ஆஸ்டாருங்க மிட் விக்கெட்டில். பேக் டு பேக் 2 பால்லையும் 2 பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஹார்ட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பாண்டியன். நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கிடைச்ச பால் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாரா? போயிடுச்சுங்க பவுண்டரி. 4 in row 4 அப்படின்னு சொல்லலாம். 4 பந்தையும் 4 பவுண்டரி அடிச்சிருக்காரு சந்தித்த 4 பந்துகளில். லாஸ்ட் ஒன் மோர் நல்லா கம்பேக். கடைசி ஒரு பந்து டாட் பாலாக போட்டு ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க பாண்டியன் பிரதர்ஸ். ரெண்டாரோட ஃபர்ஸ்ட் ஒன் சைக்கிளில் இருக்குது சரவணன். ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆப்போசிட் விண்டையும் தாண்டி போயிடுச்சுங்க. 6 இங்கே முதல் பந்துலேயே 6 பதிவு பண்ணியிருக்காரு 2வது ஓவரில் இங்கே சரவணா. செகண்ட் ஒன் வித்தே கொடுக்காத பந்து. ஆனால் கேப்பில் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. ஸோ ஒரு மாதிரி மொமெண்டத்தை விட்டு ஆடுறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் ஐசிசி. இந்த ஓவர்லையும் 2 பாலில் 10 ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. ஆனால் கீப்பரால் பிடிக்க முடியல. லோ கேப்டாக வந்த காரணத்தினால டாட் பால் ரெனோவில். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சிங்கிள் ஓடிடுறாங்களா? அங்கே அடித்து பார்த்துருக்காரு. ஓட்டாங்க சிங்கிள். பேக்கப் இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 2வது ரன்னும் ஓடிடுவாங்க. லாங் ஆன் ஃபீல்டர் தான் விரட்டி வந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகாது. விரட்டி வந்துட்டார். சிங்கிள்.
லாஸ்ட் ஒன். அங்கே ஃபீல்டர் காலில் பட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ரன் வர்றாங்களா? இந்த எண்ணில் கரெக்டான த்ரோவாக இருந்தால் விக்கெட்டாக மாறும். விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. 2 ஓவருக்கு 30. ரெமினி இருக்க ஓவருக்கு 11 அடிக்கணும். சைக்கிளில் பாண்டியன் ஃபர்ஸ்ட் ஒன். திரையிட தான் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பாடல் தடுத்துட்டாரு. டாட் பால். அதோட தேர்ட் ஒன். சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அடுத்த பந்து டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன். 1 more டாட் பால். கன்சிட்டா 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்க. பாலோட 5th ஒன். பரட்டி போயிட்டு சிங்கிள் ஆட்டாரு. அங்கே ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா. இங்கே தான் அடிச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் உள்ளே வந்துட்டாருங்க. கீப்பருக்கு பின்னாடி இந்த பக்கம் ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடிடுவாங்க. 1. 2வது ஒன்றும் இந்த பாலில் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 more பால். ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஆனால் காலில் தான் பட்டிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சோபார் இந்த ஓவர் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். எங்க 3 ஓவருக்கு 33. 4வது ஓவர் பட எங்கள் ஆல்பர்ட் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். செகண்ட் ஒன். திரையா போயிருக்கு. 2 கால் பண்ணியிருக்காங்க. ஓட முடியுதா? மதி ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்திருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோ ஏர்வேஸ் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் சரியான ஹைட்டு. டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டாங்க. நல்லா டேக்கன். நீ பேட்ச் பண்ணா இங்கே வினோத். சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை உள்ள வந்தா ஃபர்ஸ்ட் பாலே ஆஸ்டாருங்க. இங்க சுவிட்சுக்கிட்டோட இந்த ஆரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. பாண்டியன் பிரதர்ஸ் அனதர் டோர்னமெண்ட்டில் எங்கள் சாம்பியன் ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ இதோட இந்த டோர்னமெண்ட்டும் முடிவுக்கு வருது. இப்போ வந்து பெஸ்ட் பவுலர்ண்ணே. பெஸ்ட் பவுலர் வந்து கனடா தான் வினோத் தானே உங்களுக்கு. டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் வினோத். எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்ஸாக நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. முக்கியமான மேட்ச் சேர்த்து. டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் மதி. அசாத்தியமான செயலை சாத்தியமாக செஞ்சு முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்தவர். எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இன்னைய டேவில் 6க்கு 29 அடித்து மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. வாழ்த்துக்கள். டோர்னமெண்ட் 4th பிரைஸ் ட்ரிபிள் சி கமிட்டி. நம்மளோட 3rd பிரைஸ் மெகா பிரதர்ஸ் தேத்தாம்பட்டி. நம்மளோட ரன்னர் தச்சபுதும்பட்டி. ஸோ வேறு லெவலில் விளாண்டாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்குவாடில் வச்சு நல்ல டோர்னமெண்ட்லாம் நல்ல டீமுக்கு யங்ஸ்டர் ஜெயிச்சு மேலே ஏறி வந்தாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. டோர்னமெண்டோட சாம்பியன் கர்நாடகா பாண்டியன் பிரதர்ஸ். ஒரு ஃபெமிலியரான டீமு. நிறைய டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகிற டீம். ஸோ இந்த டோர்னமெண்ட்லையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஸ். வாழ்த்துக்கள். ஸோ டோர்னமெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண அந்த செல்லக்குட்டி அவருக்கு எல்லாமே ஆக்டிவாக பண்ணிக்கிறாரு. வாழ்த்துக்கள். குட்டிஸ் பறக்கும்படை. ஸோ அவங்களுக்கும் இங்கே மெடல் கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயம். வாழ்த்துக்கள். அட்லாஸ்ட் 2 டேவில் எல்லா மேட்சஸுமே 6 ஓவர் கொடுத்து டோர்னமெண்ட்டை சூப்பராக நடத்திட்டாங்க. கிரவுண்டு எல்லாருக்குமே தெரியும். சூப்பரான ஒரு கிரவுண்டில் நல்ல டோர்னமெண்ட்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ.